கனிமொழி பாட்டி நாடாளுமன்றத்துக்கு அனுப்பின குறைக்கு அங்கே போய் பேசியிருக்குது. வந்தே மாதரம் பாடல் பற்றி பேசும்போது தேசபக்தியை திணிக்க முடியாது. தமிழகத்தில் கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கஞ்சாவை திணிக்க முடிஞ்சு, கள்ளச்சாராயத்தை திணிக்க முடிஞ்சு, ஊழலை திணிக்க முடிஞ்சு, கள்ளக்கடத்தலை திணிக்க முடிஞ்சு, இளம் விதவைகளை அதிகமாக திணிக்க முடிஞ்சு. ஏன்னா இளம் விதவைகள் சங்க தலைவி இல்லை அம்மையார் பாட்டி, இளம் விதவைகள் சங்க தலைவி இல்லை பாட்டி கனிமொழி. அப்போ இதெல்லாம் திணிக்க முடிஞ்சு. அப்பெல்லாம் திணிக்கும் போதெல்லாம் வாயை மூடிட்டு இருக்க முடிஞ்சு. இப்போது காமராஜர் பாடிய வந்தே மாதரம் பாடல், பாரதியார் பாடிய வந்தே மாதரம் பாடல், சத்தியமூர்த்தி பாடிய வந்தே மாதரம் பாடல், தண்டி யாத்திரையின் போது தமிழகத்தில் பாடப்பட்ட வந்தே மாதரம் பாடல், வந்தே மாதரம் பாடலை பாடியதுக்காக தான் வஉசிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பாடலை பாடக்கூடாது, பாடினா தேசபக்தியை திணிப்பது அப்படின்னா, தேசபக்தியை திணிப்பதில் என்ன தவறு இருக்க முடியும்? இதெல்லாம் எது கேட்கும்போது உங்களுடைய பிறப்பின் மீது சந்தேகம் வருது. ஏன்னா அவங்க தந்தை அந்த மூத்திர செட்டி ஈவே ராமசாமி பெரியார் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்காதீங்க, கொடுத்தாலும் தமிழகத்துக்கு மட்டும் சுதந்திரம் கொடுக்க தனியாக கொண்டு போயிருங்க, நான் உங்கள் காலை நிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன அந்த தந்தையின் வாரிசுகள்லாம் இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு சந்தேகம் வருது. குழந்தைகள் சாப்பிடலாம் சோறை திணிக்க தான் செய்வாங்க. அதே போல் தேசபக்தி என்பது இன்னொன்று என்ன, திணிச்சா உனக்கு என்ன கஷ்டம்? ஒருவேளை பாகிஸ்தானுக்காரனுக்காரங்க பிறந்துட்டீங்களா என்ன? இல்லை நீங்கள் பாகிஸ்தான்காரியா, இல்லைன்னா பங்களாதேஷ்காரியா, இல்லைன்னா அரேபிய நாட்டுக்காரியா, இல்லை ஆங்கிலேய நாட்டுக்காரியா? இந்தியாவில் தானே பிறந்தீங்க, இந்தியாவில் தானே வளர்ந்தீங்க, இந்தியாவில் தானே இருக்கீங்க. இங்கே உள்ள மண்ணை தின்னு, இங்கே உள்ள உப்பை தின்னு, இங்கே உள்ள சோத்தை தின்னு, இங்கே உள்ள தண்ணியை குடிச்சு இந்த நாட்டுக்கு இதோட தேசப்பற்றை திணிச்சு அவங்களுக்கு கோபம் வருது. இதெல்லாம் காரணம் என்ன? எச்ச ஓட்டு. இப்படிலாம் பேசினா அவங்க ஓட்டு போட்டுருவாங்க நமக்கு அப்படின்ற ஒரு நப்பாசை. அந்த எச்ச எலும்பு துண்டு ஓட்டுக்காக இவ்வளோ கேவலமாக கருணாநிதி குடும்பம் போகுன்ட்டு எவனுமே நினச்சி பார்த்துருக்க மாட்டான். இதெல்லாம் கேட்கும்போது தீகாரில் கொண்டு இன்னும் கொஞ்சம் அங்கே திணிக்கணும். இவங்களெல்லாம் விட்டு வச்சது தப்பு அப்படின்னு தோணுது. இன்னைக்கு கனிமொழி பாட்டி நாடாளுமன்றத்தில் பேசணும். அன்னைக்கு வந்தே மாதரம் பாடல் தமிழகத்தில் ஒழித்ததனால்தான் இன்னைக்கு கனிமொழி பாட்டி தேசபக்தியை திணிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் போய் பேசுதுன்னா அதற்கு காரணம் அந்த காலத்தில் இந்தியாவில் தமிழகத்தில் வந்தே மாதரம் பாடல் ஒழித்ததனால்தான். அந்த காலத்தில் தேசபக்தியை கையில் பிடிச்சிட்டு அந்த காலத்தில் தேசபக்தி இருப்பதனால் வெளியே வந்த சுதந்திர போராட்ட வீரர்களால் தான் இன்றைக்கு நீ இங்கே நாடாளுமன்றத்தில் தேசபக்தி திணிக்க முடியாதுன்னு பேசுகிற. இல்லைன்னு வச்சுக்கோயேன், ஆங்கிலேயர்கிட்ட அடிமைப்பட்டு கிடந்திருப்பேன், அரேபிய நாட்டுக்காரன் அடிமைப்பட்டு கிடந்திருப்பேன். அடிமை புத்தி இன்னும் மாறவே இல்லை. உடம்புல கொஞ்சமாவது இந்திய தேசத்தின் ரத்தமோ இல்லை இந்திய தேசத்தின் உப்போ ஓரமோ ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா இந்த பேச்சு வரவே வராது. தேசத்துக்கு எதிரான பேச்சு வரவே வராது. இவ்வளோ பேச்சு எதுக்காக? எச்ச ஓட்டுக்காக. இப்படிலாம் பேசினா அவனுக்கு ஓட்டை போட்டுருவானுங்க உள்ள நமக்கு அப்படின்னு ஒரு ஆசை. கேவலமா இல்லை? இப்படி ஒரு பழப்பு பழைக்கணுமா? தேசத்துக்கு விரோதமா, தேசத்துக்கு எதிராக செயல்படணுமா? Against the federalism. This song, it was. Why can't we have to debate this? This is not the way to pass a bill. This is against the state. This is against the state rights. And the song goes against the secularism of this country. The greatest leaders, the tall leaders of this country, the founding fathers had the wisdom to stop only with 2 stanzas. Today, you are trying to polarize this country by making it compulsory and making it a criminal offense if we don't sing all 6 paragraphs.